T20 உலக கோப்பைக்காக இந்தியா T20 டீம்ல பல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு கிரிக்கெட் ஜாம்பவான்கள்லாம் பரபரப்பா கருத்து சொல்லிட்டு வராங்க. அதுக்கு அடிப்படை காரணமே இந்தியா ஆப்கானிஸ்தான் T20 தொடர்தானும் பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் T20 போட்டியை இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சதால இரண்டாவது போட்டியில ஆப்கானிஸ்தான் கடுமையா போராடும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இரண்டாவது T20 போட்டியில டாஸ் வின் பண்ண இந்தியா கேப்டன் ரோஹித் சர்மா சேசிங்க சூஸ் பண்ணாரு. ஓரளவுக்கு அதிரடியா ஆடின ஆப்கானிஸ்தான் 20 ஓவர்ல 172 ரன் குவிக்க இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் சேசிங் பண்ண ஓபனிங்ல களத்துல இறங்குனாங்க. ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பால்லே கோல்டன் டக் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தான் சுப்மன் கில் பண்ண தப்பால ரோஹித் சர்மா 0 ரன்னுக்கு ரன் அவுட் ஆயிட்டாரு. சுப்மன் கில்ல திட்டிக்கிட்டே வெளியே போனாரு. இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கு அவரே தான் காரணங்கிறதால கம்முன்னு வெளியே போயிட்டாருங்க. ரோஹித் சர்மா அவுட் ஆனதும் விராட் கோலி உள்ள வந்தாரு. கொஞ்சம் ஸ்பீடா ஆரம்பிச்ச விராட் கோலியும் 29 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஃபோர்த் பேட்ஸ்மேனா ஃபர்ஸ்ட் மேட்சோட ஹீரோ சிவம் டுபே உள்ள வந்தாரு. ஐயோ கேப்டன் ரோஹித் சர்மா கோல்டன் டக்கு, கிங் கோலியும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு மேட்ச் பார்த்த நாம வேணுமா கவலைப்பட்டிருப்போம். அட போங்கப்பா, எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைன்னு யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஆல்ரவுண்டர் சிவம் டுபேயும் அந்த பவுலர் இந்த பவுலர்னு எந்த பவுலர் பத்தியும் கவலைப்படாம சும்மா வச்சு விளாசனாங்க பாருங்க. நாலா பக்கம் சிக்ஸர் பவுண்டரி பறந்தது. ரன் ரேட் சும்மா ஜெட் வேகத்துல போகுது. கேட்ச் பிடிக்க கிரவுண்டுக்குள்ள ஃபீல்டர்ஸ் ரெடியா இருந்தாங்களோ இல்லையோ, ஆனா ஒவ்வொரு பந்துக்கு கேட்ச் பிடிக்க ஆடியன்ஸ் ரெடியாவே இருந்தாங்க. 34 பந்துல 200 ஸ்ட்ரைக் ரேட்ல 68 ரன் அடிச்சு யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆனாலும் வந்த வேலையை கனக்கச்சிதமா செஞ்சுட்டு போயிட்டாரு. அடுத்து வந்த ஜிதேஷ் சர்மா டக் அவுட் ஆனாலும் ரிங்கு சிங்கோட துணையோட சிவம் டுபே இந்தியாவை ஜெயிக்க வச்சிட்டாரு. 32 பந்துல 63 ரன் அடிச்சு சிவம் டுபே நாட் அவுட்டா நிக்க இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருச்சு. இதுல இப்ப என்ன விசேஷம்னா, ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா காயமடைஞ்சதால சிலபஸ்ல இல்லாத சிவம் டுபே T20 அணிக்குள்ள வந்து கலக்கிட்டு இருக்காரு. 2 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்த சிவம் டுபே 2 மேட்ச்லயும் 60க்கு மேல ரன் அடிச்சு நாட் அவுட்டா நின்னாரு. 2 மேட்ச்லயுமே வின்னிங் இன்னிங்ஸ் ஆன சிவம் டுபே இப்ப தவிர்க்க முடியாத சக்தியா நிக்கிறாரு. சூரியகுமார் யாதவும் T20 அணிக்குள்ள வந்துட்டா ஹார்திக் பாண்டியாவோட இடம் கேள்விக்குறியா இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரோஹித் சர்மாவோட ஓபனிங்ல யார் இறங்குறதுன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு டஜன் பேட்ஸ்மேன் யோசனைக்கு வந்தாலும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட பேட்டிங் அதெல்லாம் தூக்கி சாப்பிடுது. அதே மாதிரி விக்கெட் கீப்பர் பத்தி யோசிக்கும் போது 5-6 பேர் ஞாபகத்துக்கு வந்தாலும் அவங்களெல்லாம் எந்த பொசிஷன்ல ஆட வைக்கிறது? இந்த விஷயத்துல ஜிதேஷ் சர்மாவை எவ்வளவு கீழே வேணாலும் ஆட வைக்கலாம்னு நம்பிக்கை கொடுக்கிறாரு. ரிங்கு சிங் வேற பினிஷிங்ல கிங்கா இருக்காரு. T20 மேட்ச்ல ரிங்கு சிங் தவிர்க்க முடியாத சக்தியா ஏற்கனவே உருவாயிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இளம் கன்றுகளோட பயமறியாத ஆட்டத்தால பல பெருந்தலைகள் உருள போகுது. இந்தியா T20 உலக கோப்பையில எப்படி ஆட போறாங்கன்னு பாக்குறத விட இந்தியா டீம்ல யாரெல்லாம் ஆட போறாங்கன்னு பாக்குறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல.